வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டுல கரப்பான் பூச்சி ஆர்ப்பாட்டத்தை தனக்கு சார்பா மாத்துறதுக்கு திமுக ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கு. கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டியுடைய போராட்டத்தை தன்னுடைய முகமுடியா திமுக பயன்படுத்திட்டு இருக்குங்கிறது தெளிவா தெரிஞ்சது. கடந்த சில நாட்கள்ல ஆர்ப்பாட்டம் நடத்தினவங்க நிறைய பேர்கிட்ட போய் மைக்க வச்சு பேட்டி எடுத்தா அவங்க பேசின பேச்சு இருக்கு இல்லையா, தாவேகா தொடர்பான பேச்சு, தாவேகா எதிர்க்குதா இல்லையா, பாஜக ஆதரவா செயல்படுறாங்களா இல்லையா அப்படின்னு இந்த போராட்ட மாணவர்கள் பேசின பேச்சிலிருந்து இவர்கள் திமுக காரர்கள் தான் உள்ள பூந்து அதை தனக்கு சார்பாக தங்களுக்கு சார்பாக பயன்படுத்தி இருக்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் இருந்துச்சு. சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துல தொடர் முழக்க போராட்டம் நடைபெற்றுட்டு இருக்கு. நிறைய பேர் அங்க போய் போறாங்க. பெரிய பெரிய பேராசிரியர்கள், அதுக்கப்புறம் திரை நடிகர்கள் இங்கெல்லாம் போய் பேசுறாங்க. அங்கே இளைஞர்கள் இருக்காங்க. தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கு. நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருது. டெல்லியில் நடக்கின்ற போராட்டத்திற்கு சார்பாக நிறைய பேர் அவங்க பேசுறாங்க. ஆனா அது இடதுசாரிகள் நடத்துகின்ற ஒரு களமாக இருந்தாலும், இடதுசாரினா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களுடைய தளத்துல நடக்கிற களமா இருந்தாலும் அவங்க எதுக்கு காக்குரு ஜனதா பார்ட்டிக்கு, முக்கியமாக கரப்பான் பூச்சி ஜனதா கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கணும்? ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு இணை அமைப்பான இல்ல, அவங்க ஒரு தனி அமைப்பா செயல்படுறாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்ப்பாட்டங்களை டைஃபியும் எஸ்எஃப்ஐயும் தான் முன்னெடுக்கிறாங்க. பல ஊர்களில் மாணவர்கள் போராட்டம் நடத்துறாங்க. அவங்க இடதுசாரிகள் நடத்துறதுக்கு பின்னால திமுக இருக்காங்களோ மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு. பாருங்க, நீட் தேர்வு இருக்கக்கூடாது, கல்வி மாநில பட்டியலுக்கு வரணும், பொது பட்டியல் இருக்கக்கூடாது நாங்களும் நினைக்கிறோம். திமுக நினைக்குது, தாவேகா நினைக்குது, தமிழகத்துல அநேகமா அனைத்து கட்சியும் நடக்குது பாஜக தவிர. பொது பட்டியல் இருக்கிற கல்வி மாநில பட்டியலுக்கு வரணும் அப்படின்னு நாங்களும் அப்படிதான் நினைக்கிறோம். நீட் எதிர்ப்பு மட்டுமே இல்லை, பல விஷயங்கள் இருக்கு இதுல. ஆனா நேரடியாக திமுக எத்தனை நாள் குதிக்கல, இன்னைக்கு தான் போய் டிஆர்பி ராஜா, திமுகவுடைய முன்னாள் அமைச்சர், அவர் போய் அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வளாகத்தில் நடக்குது இல்லையா அந்த போராட்டத்துல பேசுறாரு. அவர் பேசினதெல்லாம் நம்ம பேசல, ஏற்கனவே தெரிஞ்சுதான் வந்துச்சு திமுக அதை பயன்படுத்துது அப்படின்னு. நேரடியாக இறங்காமல் மற்றவர்கள் மூலமாக அதை நடத்த வைக்கிறது. முக்கியமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு நோக்கம் இருக்கு. தமிழகத்துல தாவேகாவுக்கு ஆதரிக்கின்ற அநேகமாக அனைத்து கட்சிகளுக்குமே திமுக பக்கம் போயிட மாட்டோமா அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப இருக்கு. திமுகவுக்கும் அந்த எண்ணம் இருக்கு. அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு அரசியல் நிர்பந்தம் காரணமாக தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இதை எல்லாத்தையும் விஜய் கணிசமாக தகர்த்துட்டே வர்றாரு. நல்லா கவனிக்கணும். அமைதியா இருக்காரு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க திமுகவை தனிமைப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்களே தள்ளாரு. நாடாளுமன்றத்துல நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்கள் எதுலயும் திமுக கலந்துக்கல, தனி ஆவர்த்தனம் பண்ணாங்க. அவங்களுக்கு மக்களவையில் 22 எம்பியும் மாநிலங்களவையில் 8 எம்பியும் மொத்தம் 80 பேர் இருக்காங்க, 30 பேர் இருக்காங்க. அவங்க என்ன செய்யறாங்க, தனியா நடத்துறாங்க. அந்த கூட்டத்துல விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனோ ரவிக்குமாரோ கலந்துக்கல, இடதுசாரிகள் கலந்துக்கல, காங்கிரஸ் கலந்துக்காது, மதிமுக கலந்துக்கல, தெரியும் துரைமுக கலந்துக்க மாட்டார். இப்படி இருக்கிற அவங்க தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. ஆனால் தமிழகத்துல முழுக்க தனிமைப்படக்கூடாது. ஏதாவது ஒரு சமயம் வந்தால் அவர்களெல்லாம் தன் பக்கம் இழுத்து விட வேண்டும். அப்ப எப்படி அப்படின்னா தாவேகாவை நெருக்கடி தள்ள வேண்டும். விஜய் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துட்டு இருக்காருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா சமாளிக்கிறாரு. முக்கியமாக மதுரையிலுங்க தெரியும், ஆர்ப்பாட்டம் நடத்தின இளைஞர்களை போய் காவல்துறை கைது பண்ணதுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் சண்முகம் சொன்னாரு, இது ஏற்கத்தக்கதல்ல, நாங்கள் அப்புறம் ஆதரவை திரும்ப பெறுவோம் சொன்னார்ல. இந்த மாதிரி சூழ்நிலையை தாவேகாவுடைய கூட்டணி கட்சிகள், தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற கட்சிகளுக்கு எல்லாத்துக்கும் ஏற்படுத்தணும். இந்த நிர்பந்தத்தை கொடுக்கணும். தாவேகாவோட கூட்டணி கட்சிகள்னா அவங்க கூட இருக்காங்க, பதவியை அனுபவிக்கிறாங்க, வெளியிருந்து ஆதரவு கொடுக்கறது இடதுசாரிகள் சொல்லுது. இருந்தாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு சமயத்துல திமுக எழுந்துருமோ அப்படின்னு அவங்க மனசுல இருக்கு. இவங்க திரும்பி வந்துருவாங்களோ அப்படின்னு திமுக நினைக்குது. இந்த ஆட்சிக்கு எப்படி நெருக்கடி தர்றது, முக்கியமாக மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தை இந்த ஆட்சி தாவேகா விஜய் தலைமையிலான அரசு அப்படியே நசுக்கு நினைக்குதோ அப்படிங்கிற இமேஜை கொடுக்கணும். இதன் காரணமாக அந்த கூட்டணிகளை முறிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு 7 எம்எல்ஏ இல்ல, ஆகல இப்போதும் பெரும்பான்மை மேலேதான் இருக்கிறாரு திரு விஜய், தாவேகா மேலதான் இருக்கு. இருந்தாலும் ஒரு அவசரத்தில் நெருக்கடி ஏற்படுத்தி இவங்க எல்லாரும் திரும்ப வர்றதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்தலாமா அப்படின்னு திமுக நினைக்குது. திமுக பக்கம் போனாதான் ஒரு லாபம் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா முக்கியமாக திரு விஜய் எதுக்கு எதிராக போராடுறாரு, ஊழலுக்கு எதிராக போறாரு. முழுக்க ஊழல் இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்திட்டாரா அப்படிங்கிறது சந்தேகம். ஆனா தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் ஊழல் குறைஞ்சிருக்கு, லஞ்சம் குறைஞ்சிருக்கு, எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாரும் அதை ஏத்துக்கிறாங்க. ஆனா முழுக்க இல்லாம போயிருமோ அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க.
முழுக்கெல்லாம் போச்சுன்னா அப்புறம் கட்சி நிதி கிடைக்காது, இல்ல பார்ட்டி ஃபண்ட் கிடைக்காது. பார்ட்டி ஃபண்டுக்கு எதிராக தான் திரு விஜய் இருக்கிறாரு, தாவேக அரசு இருக்கு. பார்ட்டி ஃபண்ட்ல தான் திமுக அதிமுக இருந்ததா தாவேக நினைக்குது. அவங்களும் இல்லைன்னு சொல்லல, இருக்குன்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல. அந்த பார்ட்டி ஃபண்டு லீகலா வாங்குறது, இல்லீகலா வாங்குறது, இதெல்லாம் மக்களுக்கு போய் சேருது. ஓட்டு தேர்தல் சமயத்துல அப்படியே லஞ்சமா போய் சேருது. கட்சிகளுக்கு நிதி ஆதாரம் கொடுக்குறாங்க, கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்தாங்கல்ல, சட்டப்பூர்வமா கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம மாசம் மாசம் கூட கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுதான் செய்தி. ஆகல திமுக இருக்கிறது கூட்டணி கட்சிகளுக்கு ரொம்ப வளமா இருக்கலாம். அதனால திமுக ஒரு மதச்சார்பற்ற கட்சி, சமூக நீதி கட்சி, இதெல்லாம் சொல்லலாம். அவங்க ஆட்சிக்கு வந்தோம்னா அவங்க மூலம்தான் மக்கள் செழுமையா இருப்பாங்க. தமிழகத்துல முதன்மை மாநிலம் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் சொல்றாரு. எல்லாத்திலையும் முதன்மை, கல்வியில முதன்மை, சுகாதாரத்துல முதன்மை, தொழில முதன்மை அப்படின்னு டிஆர்பி ராஜா அள்ளி எடுக்கிறார். அப்படியே தமிழ்நாட்டு எல்லாத்தோட முதன்மையா இருக்கணும்ல. அப்படி இல்லாம வேற ஏதோ சில விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மீறி இல்லைன்னு சொல்றீங்க. தமிழகத்தை திராவிட கட்சிகள் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றன, மறுக்க முடியாது. ஆனால் கணிசமான பங்கு எங்கோ போய் சேர்ந்து இருக்கிறது. இது தொடர்ந்து குற்றச்சாட்டுகளா இருக்கு. இதுல கொஞ்சம் தங்களுக்கு பங்கு வந்துச்சுல்ல அப்படின்னு திமுகவோட முன்னாள் கூட்டணி கட்சிகள் நினைக்கிறாங்க. ஒருவேளை மறுபடியும் சேர்ந்தால் மறுபடியும் பணம் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். எதுக்குங்க இதை தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க இருந்தாதான் நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதான் திமுக அப்படியே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கு, ஏதோ ஒரு சமயத்துல வந்துருவாங்க அப்படின்னு. ஆகையில இந்த போராட்டத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஏதோ ஒரு சமயத்தில் ஒரு பெரிய கிளர்ச்சியாக, ஒரு பெரிய போராட்டமா ஆகிற பட்சத்துல ஆளும் கட்சிக்கு எதிர்ப்பு கொடுக்கலாம், நெருக்கடி கொடுக்கலாம் நினைக்கிறாங்க. விஜய் இது எப்படி முறியடிக்கிறார் அப்படின்னா, அவர் நேரடியாக நீட்டை எதிர்க்கிறார். மாநில பட்டியலுக்கு கல்வி வர வேண்டும் நினைக்கிறார். டீலிமிட்டேஷன் மறுவரையறை எதிர்க்கிறார். இதெல்லாம் தெளிவா இருக்காரு. கூட்டணி கட்சிகளுக்கு எதுவுமே சொல்ல முடியல. கூட்டணினா ஆட்சி ஆதரவு கொடுக்கிற கட்சிகள், அவங்களுக்கு எதுவுமே சொல்ல முடியல. என்ன இது அவங்களும் அதான் சொல்றாங்க, திமுகவும் சொல்றது அவங்களும் சொல்றாங்க. என்னன்னா அவங்க தூய்மையா இருக்கும்னு நினைக்கிறாங்க தாவேகா. அது ஒரு முக்கியமான விஷயம். திரு விஜய் நேரடியாக ஒரு நல்லாட்சி தரணும்னு நினைக்கிறாரு. இதுல கட்சிக்கு காசு வாங்கக்கூடாது, தனக்கு வாங்கக்கூடாது அப்படின்னு தெளிவா இருக்காரு. இது எல்லாமே நடக்குது இல்லையா? இதன் மூலமாக கூட்டணி கட்சிகள் அநேகமாக ஒன்றிணைக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் மாணவர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு கொடுப்பாங்க. மாணவர்கள் ஜனநாயக பூர்வமா நடத்தலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எங்கேயுமே தடுக்கிறதுல சிபி ஆபீஸ தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அரசு எதுவுமே தடுக்கலையா? எங்க அனுமதி பெற்று நடத்தாங்க அவங்கள ஆதரவு கொடுப்பாங்க. ஏன் கொஞ்ச நாள் முன்னா தாவேகாரங்க நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தமிழகத்துல காக்ரோச் ஜனதா பார்ட்டி பெரிய அளவு டெவலப் ஆகல. ஏன்னா ஒரு மாற்றம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஏற்கனவே தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க, இளைஞர்கள் ஆதரவு கொடுத்துட்டாங்க. ஒரு இந்த ஆட்சி வேண்டாம் நினைக்கிறவங்க ஆதரவு கொடுத்துட்டாங்க. வெளி மாநிலங்கள்ல முக்கியமாக டெல்லி போன்ற இடங்களில் பாஜக வலுவாக இருக்கின்ற இடங்களில் அதற்கு மாற்றாக வேணும் அப்படிங்கிறதுக்காக இளைஞர்கள் தங்களுக்கு எழுச்சியாக வெளியே வர்றாங்க. அவங்க காங்கிரஸுக்கு எதிராக கூட இருப்பாங்க, பாஜக எதிராக இருப்பாங்க, ஏன் ஆம் ஆத்மி கூட எதிராக இருப்பாங்க. ஆனா ஒரு மாற்றத்திற்கான நிச்சயமாக ஒரு படபடப்பு எல்லா இடத்துலயும் இருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அது தாவேகாவுக்கு மாறி போச்சு. கொஞ்சம் என்ன அவசரப்படுறாங்கன்னா, தாவேகாவுக்கு எதிராக மாற மாட்டாங்களா, இந்த மாணவர்கள் மாறினாங்கன்னா அப்படியே அவங்க தங்களை பக்கம் இழுத்துக்கலாம் அப்படின்னு திமுக நினைக்குது. திமுக இது உதவி செய்யலாமே அப்படின்னு இடதுசாரிகள் நினைக்கிறாங்க, மற்ற கட்சிகள் நினைக்கிறாங்க. இடதுசாரிகள் கூட்டத்தில் போய் ஆதரவு கொடுத்து பேசுகின்ற பேராசிரியர்கள், அப்புறம் நடிகர்கள், இவங்க எல்லாத்துக்கும் மனசுல இருக்கு. தெரியாதவங்களும் இருக்காங்க. இவங்க எல்லாம் பண்றது திமுகவுக்கு ஆதரவா போகும் அப்படின்னு தெரியாதவங்களும் இருக்காங்க. இதனால வருகின்ற காலத்துல எப்படியாவது இதை ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு திமுக நினைக்குது. அது ரொம்ப அழகா விஜய் தொடர்ந்து கட் பண்ணிட்டே இருக்கிறாரு. திமுகவுடைய இந்த முகத்திரைக்கலையா அந்த கரப்பான் பூச்சி அதுவும் அப்படியே கண்டு விழுந்துடும் நல்லா தெரியுது. விஜயோட அரசியல் வேற மாதிரி அரசியலுங்க. நன்றி, வணக்கம்.